ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு நம்ம மட்டனை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் தாங்க செய்ய போகிறோம். அட்டகாசமான டேஸ்ட்டில் அதே மாதிரி சிம்பிளாகவும் முடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரெசிபி தாங்க. இந்த மட்டனை எலும்பில்லாத மட்டனாக வாங்கி இந்த மாதிரி ட்ரையாக வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டு இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான மட்டன் வறுவலை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த மட்டன் வறுவல் வீடியோவை உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா 4-5 முறை கழுவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 1 டம்ளர், அதாவது 100 ml தண்ணி மட்டும் வச்சு இதை ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு குக்கரில் ஒரு 8 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் இதை நல்லெண்ணெயில் நான் செய்ய போகிறேன். ஒரு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. இந்த வறுவலுக்கு அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் தான் வேறு லெவலில் இருக்க போது. அந்த ஃப்ளேவர் அப்படி மூக்க தொலைக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிட்டு அது சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அவ்வளோதான். இதை போட்டுட்டு இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அதை கண்ணை மூடிட்டு உரிச்சு போட்டுருங்க. வேறு வழியே இல்லை. 1 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது தான் அந்த வறுவல் நல்ல டேஸ்ட்டில் வரும். அதனால் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் முழுசாகவே அப்படியே போட்டுக்கோங்க. கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது நல்லா கரைஞ்சி வந்துடும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை லைட்டாக ஒரு செவந்து வர அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த டைமில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டன் கூட 1.5 ஸ்பூன் போட்டுட்டோம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா 2 பழுத்த தக்காளி பழம், 2 நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 பழம் போதும். அதையும் நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கொள்ளலாம். இந்த டைமில் ஒரு 6-7 மிளகாவத்தலை நான் அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு அப்படியே பிச்சு போட்டிருக்கேன். விதையை சேர்க்க வேண்டாம், விதை சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் ஒரு 7-8 மிளகாயை விதையே இல்லாமல் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, மிளகாய் பொடி போடலை, காஷ்மீரி சில்லி பொடி, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் மட்டன் மசாலா பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நான் இதில் ஆச்சி மட்டன் மசாலா யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குது. அதனால தான் நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆச்சி மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாக்கள்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த பச்சை வாடெல்லாம் போய் அதுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா மசாலாவோட வாடையெல்லாம் போயிடும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே குக்கரில் 8 விசில் வச்ச அந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி ஒரு 100 ml தான் ஊற்றினேன். ஆனால் அந்த மட்டனில் உள்ள தண்ணியும் சேர்த்து அதிகமாகவே வந்திருக்கு. பரவாயில்ல. ஆனால் கூட இது நல்லா இன்னும் ஒரு 10-20 நிமிஷத்துக்கு கொதித்து சுண்டி வரணும். அது வரைக்கும் அந்த மசாலாவோட மட்டனை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா இடையில நீங்கள் கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடிச்சு பிடிச்சிடக்கூடாது. ஆனால் 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போது இடையில ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான மட்டன் வறுவல் தயாராகிடுச்சுங்க. அதோட வாசனையே வேறு லெவலில் இருக்கும். அந்த மிளகாவத்தலோட ஃப்ளேவர் இதில் நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. கண்டிப்பாக இப்போது நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையை தூவி நம்ம பரிமாறிக்கலாம். இதை நீங்கள் சப்பாத்தி கூட, இட்லி கூட, தோசை கூட, சாத்து கூட, பிரியாணி கூட, எது கூட நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட்டில் மயங்கிட்டு எனக்கு இன்பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நான் வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.